துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர், உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர், உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே, குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால். பெரியவனாக்கினீரே. எனது விளக்கு எரிய செய்தி, இரவை பகலாக்கினீர். எனது விளக்கு எரிய செய்தி, இரவை பகலாக்கினீர். எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன், என் ஜீவன் பிரியும் வரை. என் ஜீவன் என்னை விட்டு பிரியும் வரை நான் எப்பொழுதும் உமக்காக நான் எரிந்து கொண்டே இருப்பேன். எத்தனை பேர் சொல்றீங்க? இந்த காலை வேளையில, இந்த சண்டே காலை வேளையில எத்தனை பேர் அந்த உணர்வோட இன்னைக்கு ஆலயத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம்? என் ஜீவன் பிரியும் வரை, என் உடம்புல இந்த உயிர் என்னை விட்டு பிரியும் வரை என் ஆண்டவருக்குள்ள நான் எரிந்து கொண்டே இருப்பேன். நான் என்ன வந்தாலும் சரி, என்ன சோதனையில் வந்தாலும் சரி, என்னை காற்று என்னை மோதி அடித்தாலும் சரி, குனிந்து தூக்கின கர்த்தர் என்னை கைவிட மாட்டார் என்ற விசுவாசம் எத்தனை பேருக்கு இருக்கிறது? ஹல்லேலூயா. குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே, குனிந்து தூக்கினீரே, எனது உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே. நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம் நீர்தான், நீர்தானையா. நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம் நீர்தான், நீர்தானையா. தூயவர் தூயவர், துதிக்கு பாத்திரர், ஆறுதல் நீர்தானையா. தூயவர் தூயவர், துதிக்கு பாத்திரர்,
நீதானையா தூக்கி நீரே பெரியவனாக்கி நீரே உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கி நீரே குனிந்து தூக்கி நீரே பெரியவனாக்கி நீரே உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கி நீரே. நான் பாவத்திலே கடந்தேன், வியாதியிலே கடந்தேன், நான் கடனிலே கடந்தேன், துயரத்தில் இருந்தேன். குனிந்து ஒரு கரம் என்னை துடைத்தது, என் கண்களை துடைத்தது. அதிலிருந்து அந்த நாளில் முதற்கொண்டு நான் எரிந்து கொண்டே இருக்கிறேன். நான் நம்பும் கேடகம் என் முன்னே இருப்பதினால் நான் எரிந்து கொண்டே இருக்கிறேன். எப்போதும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்காக நான் எரிந்து கொண்டே இருக்கிறேன், எரிந்து கொண்டே இருக்கிறேன். என் ஆத்துமா என் கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருக்கிறது. எந்த மன சஞ்சலமும் என்னிடத்துல இல்லை. என்னை குனிந்து ஒரு கரம் என்னை கண்களை துடைத்திருக்கிறது, என்னை ஆறுதல் படுத்தி இருக்கிறது, எல்லா நேரத்திலும் என் கூடவே இருந்திருக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். ஆண்டவரே, குனிந்து தூக்கின கரங்கள் என்னோடு இருக்கட்டும். ஆண்டவரே, என் கண்ணீரை அடிக்கடி அடிக்கடி என் கண்களிலிருந்து வர கண்ணீரை கர்த்தாவே நீர் துடைத்தருளும். ஆண்டவரே, இந்த ஆலயத்துக்குள்ள இருக்கிற அத்தனை பேர் கண்களில் இருந்த கண்ணீரை கர்த்தர் துடைத்து இருக்கிறீர். ஆண்டவரே, அதே போல தொடர்ந்து கர்த்தாவே உம்முடைய கரம் எங்களை ஆறுதல் படுத்தட்டும், தேறுதல் படுத்தட்டும், எல்லா நேரத்திலும் எங்கள் கூடவே வரட்டும். ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிக்கிற கரமாக, எங்களை ஃபென்ஸ் பண்ற கரமாக அது மாறட்டும். ஆண்டவரே, ஹல்லேலூயா. நாங்கள் அதை உணரும்படி எங்கள் கண்களை நீர் திறந்தருளும். ஆண்டவரே, ஹல்லேலூயா. உமக்கே நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார். நான் அசைக்கப்படுவதில்லை. சந்தோஷமா இருப்போம். எல்லா கவலைகளையும் மறப்போம், கொஞ்ச நேரம் மறப்போம். என் ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்போம். ஆண்டவர் மட்டுமே சிந்திப்போம். எந்த சிந்தனையும் நம்மளிடத்துல வேண்டாம். அன்றைக்கு ஒரு நாள் உபவாசம் இருந்து, ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், உபவாசம் இருந்து இங்கே நான் ஜெபித்துட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரம் அந்த ஃப்ரீ டைமில் நான் எழுதின ஒரு பாடல், கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு பாடல். உலகத்தில் நான் வாழ நீர் வேண்டும், உம்மை பற்றி நான் பாட தகுதி வேண்டும். உலகத்தில் நான் வாழ நீர் வேண்டும், உம்மை பற்றி நான் பாட நீர் வேண்டும். உலகத்தில் நான் வாழ நீர் வேண்டும், உம்மை பற்றி நான் பாட தகுதி வேண்டும். உலகத்தில் நான் பாட நீர் வேண்டும். நீர் மட்டும் இல்லை என்றால், என்னை விட்டு பிரிந்து சென்றால் உயிரோடு என்னை விழுங்கியிருப்பார்கள். நீர் மட்டும் இல்லை என்றால், என்னை விட்டு பிரிந்து சென்றால் உயிரோடு என்னை விழுங்கியிருப்பார்கள்.
தகப்பனே, என் தகப்பனே, தகப்பனே, விலகாத தகப்பனே, தகப்பனே, என் தகப்பனே, தகப்பனே, விலகாத தகப்பனே. உலகத்தில் நான் வாழ நீர் வேண்டும், உம்மை பற்றி நான் பாட தகுதி வேண்டும். மனிதர்க்கு நன்மை செய்தால் திரும்ப தீமை எனக்கு தந்தார். மனம் நொந்து உம் பாதம் தேடி வந்தே. மனிதர்க்கு நன்மை செய்தால் திரும்ப தீமை எனக்கு தந்தார். மனம் நொந்து உம் பாதம் தேடி வந்தேன். தகப்பனே, என் தகப்பனே, தகப்பனே, விலகாத தகப்பனே, தகப்பனே, என் தகப்பனே, தகப்பனே, விலகாத தகப்பனே. உலகத்தில் நான் வாழ நீர் வேண்டும், உம்மை பற்றி நான் பாட தகுதி வேண்டும். எதிரிகள் கண்களின் முன்னே பந்தியை ஆயத்தப்படுத்தி வா என்று தேற்றினீரே. எதிரிகள் கண்களின் முன்னே பந்தியை ஆயத்தப்படுத்தி வா என்று அழைத்தென்னை உயர்த்தினீரே. தகப்பனே, என் தகப்பனே, தகப்பனே, விலகாத தகப்பனே, தகப்பனே, என் தகப்பனே, தகப்பனே, விலகாத தகப்பனே. உலகத்தில் நான் வாழ நீர் வேண்டும், உம்மை பற்றி நான் பாட தகுதி வேண்டும். வழியறிய நின்ற போது வழி இதுவே என்று சொல்லி வழி காட்டும் தெய்வம் என்று உம்மை நான் ரசித்து நின்றே. வழியறிய நின்ற போது வழி இதுவே என்று சொல்லி வழி காட்டும் தெய்வம் என்று
உம்மை நான் ரசித்து நின்றேன் தகப்பனே, என் தகப்பனே, தகப்பனே, விலகாத தகப்பனே, தகப்பனே, என் தகப்பனே, தகப்பனே, விலகாத தகப்பனே. உலகத்தில் நான் வாழ நீர் வேண்டும், உலகத்தில் நான் வாழ நீர் வேண்டும். உம்மை பற்றி நான் பாட தகுதி வேண்டும், உம்மை பற்றி நான் பாட ராகம் வேண்டும். உலகத்தில் நான் வாழ நீர் வேண்டும், உம்மை பற்றி நான் பாட தகுதி வேண்டும். தகப்பனே, விலகாத தகப்பனே, தகப்பனே, விலகாத தகப்பனே, தகப்பனே, விலகாத தகப்பனே, விலகாத தகப்பனே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு வசனம் இப்படி சொல்லுகிறது பாருங்க, 18ஆம் சங்கீதத்துல 16ஆம் வசனத்தை மட்டும் படிங்க. இந்த உயரத்திலிருந்து அவர் கையை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்திலிருந்து என்னை தூக்கி விட்டார். உயரத்திலிருந்து கையை நீட்டி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல இருக்கிறாரு. உயரத்திலிருந்து கரங்களை அவர் நீட்டி ஜலப்பிரவாகத்திலிருந்து என்னை தூக்கி மீட்டார். மிகுந்த ஆழத்தில் இருக்கிற ஒருவரை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல இருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தூக்கி எடுக்கிறதை நம்ம அந்த இடத்துல சொல்றது ஒரு அரசன் சொல்லுகிறார். ஆடு மேய்த்துட்டு இருந்தவரை அவர் அரசனாக கர்த்தர் தான் மாத்தினார். ஆனா அந்த அரசன் சொல்லுகிற வார்த்தை இவ்விதமா இருக்கிறது, உயரத்திலிருந்து என்னை தூக்கினீர், ஜலப்பிரவாகத்திலிருந்து என்னை தூக்கி எடுத்தீர்னு சொல்ல. ஜலப்பிரவாகத்துல என்னதுன்னா ஆழமான தண்ணீர், டீப் வாட்டர், ஆழமான தண்ணீர்ல இருந்து என்னை தூக்கி எடுத்தார். தாவீது எந்த தண்ணீர்ல இருந்தார்? எந்த தண்ணிக்குள்ள இருந்தார் அவர்? தாவீது. அந்த அரசன் அவருக்கு தாவீதுக்கு என்ன பிரச்சனை நேர்ந்தது? அவர் ஏன் இந்த வார்த்தையை சொல்லுகிறாரு? ஜலப்பிரவாகம், டீப் வாட்டர், நான் இப்படி ஆழத்துல நான் கிடக்கிறேன்னு சொல்லிட்டு ஆழத்திலிருந்து தூக்குன அளவுக்கு அவர் எதை குறித்து சொல்லுகிறாருன்னு பாருங்க. 1ஆம் வசனத்திலிருந்து இப்படி தொடங்குகிறது. அது என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன், கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் என் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் ரட்சிப்பும் கொம்புமான், என்னை உயர்த்தி உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறீன்னு சொல்லிட்டு 4ஆவது வசனத்துல பாருங்க, மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, துர்ச்சன்ன பிரவாதம் என்னை பயம்புறுத்துகிறது, பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. 4 சொல்ற ஒரு அரசனுக்கு ஒரு 4 காரியத்தை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அந்த இடத்துல என்ன பார்க்கிறோம் பாருங்க, அந்த 4ஆவது வசனத்தை, மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, மரண கட்டுகள் சுற்றி கொண்டது, துர்ச்சன பிரவாதம் என்னை பயம்புறுத்துகிறது, பாதாளம் என்னை சூழ்ந்து கொண்டது, மரண கட்டுகள் மரண கண்ணிகள் என்னை விழுங்கி கொண்டிருக்கிறது என்று அந்த இடத்துல நம்ம 4 விஷயத்தை அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். முதலாவது மரணக்கட்டுனா தீர்வில்லாத ஒரு நிலை, மரணக்கட்டு. இந்த மரணக்கட்டுங்கிறது ஒண்ணு இல்ல. இதே வசனத்தை பாருங்க, 116ஆம் சங்கீதத்துல 3ஆம் வசனத்துல பாருங்களேன், இதே வார்த்தையை அந்த இடத்துல போட்டிருக்கு பாருங்க. சங்கீதம் 116:3, என்னை சுற்றி கொண்டது, மரண கட்டுகள் என்னை சுற்றி கொண்டது, பாதாள இடுக்கண்கள் என்னை பிடித்தது, பாதாள இடுக்கண்கள் என்னை சூழ்ந்து கொண்டது, இக்கட்டையும் சஞ்சலத்தையும் அடைந்தேன். அவர் சொல்லுகிறது பாருங்க, பாதாள கட்டுகள் என்றால் அதாவது என்ன சொல்றது, மரண கட்டுகள் என்றால் அங்க சொல்றது இக்கட்டு. இக்கட்டு சும்மா பேசுங்களேன். மரணக்கட்டு நிறைய பேரோட வாழ்க்கையை குறித்து தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். தாவீது சொன்னது, ஒரு அரசன்
சகல கர்த்தனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் தான். அவர் வாயிலிருந்து வருகிற வார்த்தை இதுவாக இருக்கிறது. மரண கட்டுகள் என்னை சூழ்ந்து கொண்டது என்ற இடத்துல நம்ம பார்க்கிறோம். இரண்டாவதாக துர்ச்சன பிரவாதம் என்றால் என்ன? துர்ச்சன பிரவாதம் என்றால் மரணத்தின் அல்லது ஆபத்தின் அலைகள் என்று போட்டிருக்கிறது. மரணத்தின் அலைகள் என்று போட்டு துர்ச்சன பிரவாதம் என்னை பயம்புறுத்துகிறது. தேவையில்லாத செய்திகள்லாம் என்னை பயம்படுத்த துர்ச்சன அலைகள் என்னை மோதி அடைக்கிறது. நான்காவது காரியத்தில் என்ன சொல்றது பாருங்க. மூன்றாவது காரியத்தில் என்ன சொல்லுகிறது? பாதாள. இது நாலுமே பாத்தீங்கன்னா ஒரே அர்த்தம் கொண்டது மாதிரி தெரியும், ஆனா சின்ன 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 வேறுபாடுகள் இருக்கிறது. இந்த நாலுமே அவருடைய புலம்பல், தாவீதுடைய புலம்பல், அவர் என்னென்ன அனுபவித்தார் என்றதை இந்த இடத்துல நம்ம போட்டிருக்கிறத நம்ம இடத்துல பார்க்கிறோம். பாதாள கட்டுகள் என்னை, பாதாள இடுக்கண்கள் என்னை சூழ்ந்து கொண்டது என்ற இடத்துல பார்க்கிறோம். இதுவும் அதே மாதிரி தான் மரண பிணைப்புன்னு போட்டிருக்கிறது. மரண பிணைப்பு, பாதாள கட்டுகள், பாதாளத்தில் இருக்கிற கட்டுகள். நம்ம பாதாளன்னு சொன்ன உடனே அது ஆழம், ஆழத்திலிருந்து தூக்குறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இதுதான் அவர் சொல்லுகிறாரு, என்னை ஆழத்திலிருந்து, துர்ச்சன பிரவாதம் என்று போட்டிருக்கிறது இல்லையா, ஆழத்திலிருந்து என்னை தூக்கி எடுக்கிறது என்று இடத்துல போட்டிருக்கிறது. அந்த இடத்துல பார்க்கிறோம். நான்காவது மரண கண்ணிகள். இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கிறது. மரண கண்ணிகள் என்னை சூழ்ந்து கொண்டது. மரண கண்ணிகள்னா என்னது? யாரா சொல்ல முடியுமா? மரண கண்ணிகள், ட்ராப், வலை. கர்த்தர் சாத்தான் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த நமக்கு விரித்திருக்கிற வலை, இதுதான் நம்ம ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில. ட்ராப், யார் நமக்கு வலை விரிச்சிருக்கிறாங்க, அதுல நாமளா போய் தேவையில்லாம அதுல மாட்டிக்கிட்டு முழிக்கிறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். ட்ராப், நமக்கு வச்சிருக்கிற ட்ராப். சாத்தான் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான் நம்ம வேதத்துல நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு வாட்டி சொல்லலாமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிக்கும்படி தான் நம்மளை அழைத்து வந்திருக்கிறார். எல்லார் மேலேயும் கர்த்தர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அந்த நோக்கம் நிறைவேறும், நிச்சயமாக நிறைவேறும். கர்த்தர் இன்னைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார், நம்ம என்ன நிலைமையில இருக்கிறோமோ அதிலிருந்து கர்த்தர் தூக்கி எடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதிலிருந்து தூக்கி எடுத்திருக்கிறார், தூக்கி எடுப்பார். ஹல்லேலூயா. அதை தான் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். மரண கண்ணிகள், ட்ராப், எனக்கு விரித்த மரண கண்ணிகள். கண்ணி வெடின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, எதுல நம்ம போறோம்னு தெரியாது, நம்ம கால் வச்சோடனே மரண கண்ணிகள் என்னை சூழ்ந்து கொண்டது. ஹல்லேலூயா. என்னை அவன் சாத்தான் விரித்த வலையில நான் மாட்டிக்கொள்ளுகிறேன் என்று நம்ம அந்த இடத்துல பார்க்கிறோம். மரண கண்ணிகள். ஒரு பாடலை பாருங்க. பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்தது, மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. இப்படி ஒரு பாடல் பாடுங்க. ஒரு பாடல், இந்த பாடலை மட்டும் பாடுறேன். என்பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன், நீரென் இரட்சகரும் என் தேவனும் என் கேடகமும் என் அடைக்கலமாய், நீரென் இரட்சகரும் நீரென் தேவனும் என் கேடகமும் என் அடைக்கலமாய். பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்தது, மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. பாதாள கட்டுகள் என்னை சூழ்ந்தது, மரண கண்ணிகள் என் மேல் விழுந்தது. எனக்குண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டே, எனக்குண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டே, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டே, என்பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவே.
தேவனின் வழிகளை கை கொள்ளுவே, நான் என் தேவனுக்கு உண்மையாயிருப்பேன். தேவனின் வழிகளை கை கொள்ளுவேன், நான் என் தேவனுக்கு உண்மையாயிருப்பேன். தேவ பிரமாணங்களை தள்ளி போட மாட்டார், அவர் என் மேல் பிரியம் கொள்ளுவார். தேவ பிரமாணங்களை தள்ளி போட மாட்டார், அவர் என் மேல் பிரியம் கொள்ளுவார். அவர் என் மேல் பிரியம் கொள்ளுவார். என்பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவே. சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு கிடைத்த அந்த ஆழத்திலிருந்து என்னை கர்த்தர் தூக்கி எடுத்தார். துர்ச்சன பிரவாகத்திலிருந்து என்னை காப்பாற்றினார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த தாவீது சொல்லுகிறாரு அதே 18ஆம் சங்கீதத்துல 18ஆம் வசனத்துல 18ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம் வாசிங்க. எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், ஆபத்து நாளத்திலே என்னை எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். எப்போ வந்தாங்களாம்? ஆபத்து நாளிலே என்னை எதிரிட்டு வந்தார்கள். ஹல்லேலூயா. நான் கஷ்டத்தில் இருக்கும் போது தான், நான் பிரச்சனையில் இருக்கும் போது தான் என்னை எதிரிட்டு வருகிறார்கள். நீங்கள் நல்லா பாருங்க, ஒரு பிரச்சனைன்னு வந்த உடனே தான் எல்லா பிரச்சனையும் சேர்ந்துக்குது. ஒருத்தன் நல்லா இருக்கிற வரைக்கும் யார் இது பண்ண, லேசாக விழுந்துட்டா போதும், நான் சொன்னல அப்பயே நான் சொன்னல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணுற நபர்கள் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நான் அதை வசனத்தை மறுபடியும் படிங்க. ஆபத்து நாளிலே எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், ஆபத்து நாளிலே என்னை எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆறுதலா இருந்தார், ஆதரவா இருந்தார், ஆறுதலா இருந்தார். ஆபத்து நாட்கள் வரும்போது தான் அவர்கள் எதிரிட்டு வருகிறார்கள். ஹல்லேலூயா. அவருக்கு இன்னொரு வசனம் படிங்களேன், 18 19 அடுத்த வசனத்தையும் படிங்க. விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து, விசாலமான இடத்திலே கொண்டு வந்து என் மேல் பிரியமாய் இருந்தபடியால் என்னை தப்புவித்தார். என்னை அதிலிருந்து தப்புவித்தார், ஆழத்திலிருந்து என்னை தப்புவித்தார். குனிந்து தூக்குகிறார். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குனிந்து அவர் தூக்க வல்லவராக இருக்கிறார். என் கண்ணீரை அவர் துடைத்திருக்கிறார். தாவீது சொன்னது போல, நான் ஆழத்தில் இருக்கிறேன், டீப் வாட்டர்ல இருக்கிறேன், நான் பிரச்சனையில் இருக்கிறேன், அங்கிருந்து என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தூக்கி எடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இது சரியாவாத வியாதி, இது சரியாவாத கடன், இது சரியாவாத பிரச்சனை அப்படின்னு ஒண்ணு எதுவுமே இல்லை என் ஆண்டவருடைய சமூகத்துல. எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. நான் உற்சாகமாக பேசுகிறேன். என் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து நான் ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையோடு பேசுகிறேன். ஹல்லேலூயா. மிகுந்த நம்பிக்கையோட விசுவாசத்தோட பேசுகிறேன். ஹல்லேலூயா. என் ஆண்டவருடைய சமூகத்துல சரியாவாது, இது பண்ண முடியாது, இந்த வியாதி பேரை கேட்டாலே எனக்கு பயமா இருக்கு. இல்ல 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 இல்ல, ஆழத்துக்கு போனாலும் அங்கு இருந்து என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தூக்கி எடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. யாரும் பயப்படாதீங்க. இந்த நிறைய பேர் சில வியாதிகளை சொல்றதுக்கு பயப்படுவாங்க, யார்கிட்டயும் சொல்றது அது ஒரு வகையில் நல்லதும் கூட. நமக்கு சில பேர் பரிதாபம் பார்ப்பாங்க, இவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு, இவங்க பரிதாபத்தினாலேயே நம்மளை இன்னும் கொஞ்சம் டவுன் பண்ணி விட்டுருவாங்க. அது கூட பரவாயில்ல, சொல்றதுக்கு சொல்லலைன்னா கூட பரவாயில்ல. ஆனால் கர்த்தரிடத்துல சொல்லுங்க, ஊழியக்காரர்கிட்ட சொல்லுங்க, உங்களுக்காக ஜெபிப்பார்கள். அந்த வியாதி உங்களை விட்டு போகும். அது எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் சரி. நம்ம எத்தனையோ பார்க்கிறோம், இந்த சபை எத்தனையோ அதிசயங்களை பார்த்திருக்குது, எத்தனையோ அற்புதம் பார்த்திருக்குது. இது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. அது எந்த மாதிரி வியாதியா இருக்கட்டும், நான் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் நான் எதை குறிப்பிடுறேன்ட்டு. அது எந்த மாதிரி வியாதியா இருக்கட்டும், கடனா இருக்கட்டும், கர்த்தர் நிச்சயமா அதுல இருந்து உங்களை மீட்டு எடுப்பார், நிச்சயமாக எடுப்பார். பயப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். பேதுருவை பாருங்க, ஒரு சம்பவத்தை பாருங்க. பேதுரு படல்ல இருக்கிறார், நமக்கு தெரியும். படகுல இருந்து அவர் ஒரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லா மீட்டிங்லாம் முடிச்சுட்டு அந்த கடல் மேல நடந்து வருகிறார். பேதுரு பார்க்கிறார். பேதுரு அந்த இடத்துல நின்று பார்க்கிறாரு. நானும் நீங்க நடக்கிறீங்கன்னா, நீங்க ஆண்டவரா இருந்தா நானும் கடல்ல நடக்கணும்னு அவர் கேட்ட சம்பவம் நமக்கு தெரியும். நான் ஆண்டவராக இருந்தா நான் கடல்ல நடக்கணும். ஆண்டவர் யோசிக்கவே இல்லை, ஒரே நிமிஷம் யோசிக்கவே இல்லை. ஆண்டவர் வா நட அப்படின்னு சொன்னாரு. அதே நேரத்தில் பேதுரும் யோசிக்கவே இல்லை. அதை நீங்க கவனிச்சிங்களா? பேதுரு அந்த இடத்துல வசனம் 29வது நினைக்கிறேன், அந்த மத்தேயு 14ஆம் அதிகாரம் 29வது நினைக்கிறேன். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம்.
அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். அவ்வளவுதான். வா என்றாரு, தூக்கி காலை வச்சான். கடலோட ஆழம் என்னன்னு தெரியுமா? கடலோட ஆழம் கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டருக்கு மேல சொல்றாங்க, 10-11 கிலோமீட்டருக்கு மேல சொல்றாங்க. இன்னும் மெரியானா ட்ரம்ப்னா ஏதோ சொல்றாங்க, அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் ஆழம்னு சொல்றாங்க. நம்ம இப்ப அதுக்குள்ள போக வேண்டாம். கடலோட ஆழம் அவளுக்கு கிலோமீட்டர் கணக்கில் ஆழம் இருக்குது. யாருக்கு அந்த தைரியம் இருக்குது? ஒரு காலை என் ஆண்டவர் முன்னாடி நிற்கும் போது ஒரு காலை தூக்கி கடல் மேல வைக்கிற தைரியம் எத்தனை பேருக்கு வரும்? முன்னால நிக்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் சொல்லிட்டாரு, காலை தூக்கி வைன்னு சொன்னவனே எடுத்து வச்சாரு கடல் மேல. ஹல்லேலூயா. விசுவாசம், நம்பிக்கை, என் ஆண்டவர் நிச்சயமா எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற ஒரு பெரிய நம்பிக்கை. காலை தூக்கி வை கர்த்தர் வச்சாரு. அங்கேயும் ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு காற்று அவனை மூடி ஒரு மோதி அடித்த உடனே அவன் தடுமாறுகிறதை பார்க்கிறோம். உடனே என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கரங்களை நீட்டி அவனை தூக்கி எடுக்கிறத பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆழத்திலிருந்து சமுத்திரத்திலிருந்து எங்க இருந்தாலும் சரி, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கரம் தூக்கி எடுத்து திரும்பவும் அந்த படகுல வைக்கிறத நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 14:31 பாருங்க. அது சின்ன வசனம், எவ்வளவு முக்கியமான வசனம் பாருங்க. 31. இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். 32. அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. அவ்வளவுதான். அவர் என் உள்ளத்திலே வந்த பொழுது அமைதியானது, எல்லாம் அமைதியானது. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு உள்ளத்திலே வந்த உடனே எல்லாம் என்னை விட்டு நீங்கியது. நான் அப்படிதான் எப்பவுமே சொல்லுவேன் அப்படிதான். பரிசுத்தமா இருக்கணும், நீ இப்படி இருக்கணும், நீ அப்படி இருக்கணும், இந்த பாவத்தை செய்யக்கூடாது. நான் என்ன தெரியுமா பேசுறேன்? இதை சொல்லி கேட்டு எல்லா வாலிப பிள்ளைகளும் போர் அடிச்சு போயிருக்கோம். எவ்வளவு நாள் இதே சொல்லிருப்பீங்க, நீ தவறான வழியில போயிடக்கூடாது, நீ லவ் பண்ணக்கூடாது, நீ இதை பண்ணக்கூடாது. அது எவ்வளவு நாள் நம்ம இதே சொல்லிருப்பான். யாராவது இப்ப நான் போய் ஒரு வாலிப பிள்ளை, தம்பி லவ் பண்ணக்கூடாதுப்பா, அப்பா அம்மா பேச்ச கேளுப்பா அப்படி சொன்ன உடனே, அப்படியா பாஸ்டர் நான் விட்டுறேன்னு சொல்லிட்டு யாராவது அந்த வயசுக்குரிய அந்த ஒரு நிலைகள்ல அவங்க கட்டுக்குள்ள வந்துடுறாங்க. குடும்ப வளர்ப்புனால சில பேர் அதுல போகாம இருக்கிறாங்க, பல பேர் போகாம இருக்கிறாங்க. ஆனா சில பேர் அதுல கட்டுக்குள்ள போய் தான் சொல்றாங்க. ஒரு நாள் நான் வாலிப பிள்ளைகள்லாம் கூப்பிட்டு பேசினேன். நான் உள்ள உட்காந்து பேசும்போது அவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரிலாம் இருக்குதுப்பா, நீ அவங்க நம்ம பிள்ளைங்க, நல்ல பிள்ளைங்க, நான் இப்படி சொல்றேன், யாரும் தவறா நினைச்சுக்க கூடாது. சில பேர் வெளியில அப்படி நடக்குதுங்கிறத சொன்னேன். தம்பி குடிக்கிறாங்க, தம்பி சிகரெட் பிடிக்கிறாங்க, தம்பி லவ் பண்றாங்க, தம்பி எதை வேணா பண்ணுங்க. நான் அதை பத்தி இப்ப பேச விரும்பல தம்பி, அது அப்படியே இருக்கட்டும் தம்பி. நீங்க கொஞ்சம் உள்ள வந்துருங்க, வெளியே நிக்காதீங்க. இந்த ஃபர்ஸ்ட் வீக் டைம்ல ஒரு 20-30 பேர் வெளியே நிக்கிறாங்க, வாலிப பிள்ளைங்க. நீங்க வாங்க, பின்னாடி உட்காராதீங்க, நீங்க கொஞ்சம் வாங்க, கொஞ்சம் இப்படிலாம் பண்ணாதீங்கப்பா. கொஞ்ச நேரம் உள்ள உட்காந்து ஆண்டவரே சோத்திரம், உங்களுக்கு புரியுது, புரியல, பிடிக்கல, நீங்க உட்காந்து நீங்க கொஞ்ச நேரம் ஆண்டவரேன்னு சொல்லிக்கிட்டே இருங்கப்பா. என் ஆண்டவர் உள்ள வந்த உடனே என் உள்ள இருக்கிற அழுக்கு, என் உள்ள இருக்கிற பாவம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வெளியே நகர்ந்து போயிடும்பா அப்படின்னு சொன்னேன். இதுதான் என்னுடைய கோட்பாடு. அதை ஒரு தம்பி வீட்டுக்கு போய் சொல்லியிருக்காரு, பாஸ்டர் என்ன லவ் பண்ண சொன்னாருன்ட்டு. அடா பாவி, நான் எங்கடா சொன்னேன் அந்த மாதிரி? நான் எங்கேயா சொன்னேன் நான் அந்த மாதிரி? நான் உனக்கு உள்ள ஆண்டவர் வரும்போது இதெல்லாம் வெளியே போயிடும்னு சொன்னேன் நான். ஹல்லேலூயா. நான் இதை பண்ணேன்னு சொன்னேன். அப்பா அம்மாவுக்கு துரோகம் பண்ற எந்த பிள்ளையும் அதுக்கு மேல நான் வார்த்தை யூஸ் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். அப்பாவும் மனசு கஷ்டப்படுத்தி துரோகம் பண்ணி அவனை கஷ்டப்பட்டு வளர்த்து, பொம்பளை பிள்ளையா இருக்கட்டும் ஆம்பளை பிள்ளையா இருக்கட்டும், அவனை கஷ்டப்படுத்தி செய்யற எந்த செயலும் நிச்சயமாக அது நம்முடைய வாழ்க்கைக்கு, அந்த வார்த்தையை நான் அப்படியே விட்டுறேன், நீங்களே போட்டுக்கோங்க. அதனால என் ஆண்டவர் உள்ள வருகிறார். என் ஆண்டவர் படகில வந்த உடனே கால் வைத்து அவர் உள்ள ஏறின உடனே அமைதலானது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்முடைய வாழ்க்கையும் அமைதலா போகும். ஹல்லேலூயா. அவர் குனிந்து தூக்கினதை பாருங்களேன். பேதுருடைய மாமி ஜுரத்துல இருந்தாங்க. ஆண்டவர் அதற்கு முன்பதாக ஒரு ஆலயத்துல பிரசங்கம் பண்ணிட்டு வராரு, பேய் கூட சண்டை போட்டு வராரு, பேய் கூட டீலிங் பேசிட்டு வராரு. ஒரு ஆவியும் அனலோடும் பெரிய உற்சாகத்தோடும் என் ஆண்டவர் அங்க கடந்து வர்றாரு. பேய் சொல்றது நீர் பேய் டீலிங் பேசுது, நீங்க உன் வழிக்கு நான் வரல, என் வழிக்கு நீங்க வராதீங்க ஆண்டவரே, நீங்க பெரியவங்கன்னு எனக்கு தெரியும், நீர் நசரேயனாக இயேசு கிறிஸ்துவன்னு தெரியும், நீ வல்லமை உள்ள இதெல்லாம் பேசாத.
இதெல்லாம் பேசாத, பேசாமல் இவனை விட்டு போ அப்படின்னு சொன்னாரு. எல்லாம் அற்புதங்கள்லாம் செய்துட்டு நேராக கடந்து அப்படியே வர்ற பேதுருடைய மாமி வீட்டுக்கு வராரு. அவர் நினைச்சிருந்தா தூரத்துல இருந்து அங்க பார்த்து அவர்களை பார்த்து, ஸ்திரீயே எழுந்து வேலையை பாருன்னு சொல்லிட்டு போயினே இருந்திருக்கலாம். ஆனால் என் ஆண்டவர் அப்படி செய்யல. கிட்ட வந்தாரு, அவளை தொட்டு, அவளை குனிந்து சொன்னார், தொட்டு இல்ல குனிந்து அவரிடத்துல சுகம் அளிக்கிறத அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். பேதுரு நம்ம ஒரே ஒரு வசனம் படிங்க, லூக்கா சுவிசேஷம் 4:38. ஜெபாலயத்தை விட்டு புறப்பட்டு சீமோன் வீட்டிலே பிரவேசித்தார். சீமோன் வீட்டிலே பிரவேசித்தார். சீமோனுடைய மாமி கடும் ஜுரமாய் கிடந்தாள். சீமோனுடைய மாமி கடும் ஜுரத்திலே இருந்தார். அவளுக்காக அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் அவரிடத்தில் குனிந்து நின்று ஜுரம் நீங்கும்படி கட்டளையிட்டார். அது அவளை விட்டு நீங்கிட்டு. ஜுரம் நீங்கும்படி கட்டளையிட்டார். குனிந்து நின்று ஜுரம் நீங்கும்படி கட்டளையிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் குனிந்து சொல்றாராம். இந்த கொரோனா வந்தப்ப நம்ம என்னெல்லாம் பண்ணோம் இல்லையா? யார் பக்கத்துலையும் கிட்ட போக முடியாது, யார் பாஸ்டரா இருந்தாலும் மாஸ்டரா இருந்தாலும் கிட்ட போக முடியாது. ஆனா என் ஆண்டவரை செய்யற செயலை பாருங்க, அவர் குனிந்து ஜுரத்துல இருக்கிறாங்க. ஒருவேளை கொரோனா ஜுரமா இருந்திருக்குமோன்னு எனக்கு தெரியாது. அப்போ கொரோனா டெஸ்ட் இருந்திருக்காது இல்லையா? அவர் குனிந்து கிட்ட போய் என் ஆண்டவர் சுகம் கொடுத்து அவர் வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு தீண்டத்தகாதவ மாதிரி பண்ணிட்டாங்க இல்ல, கொரோனா எல்லாம் வரும்போது ஒரு தீண்டத்தகாதவ மாதிரி பண்ணிட்டாங்க. முன்னொரு காலத்துல மேல் ஜாதி கீழ் ஜாதின்னு இருப்பாங்க. அந்த மேல் ஜாதி கீழ் ஜாதிக்காரங்க மேல் ஜாதிக்காரங்க தண்ணி ஏதாவது வாங்கி குடிச்சா கூட அந்த டம்ளரை கழுவி வைக்கிறது, அவங்க உட்கார்ந்த இடத்த தண்ணி ஊற்றி விடுறது, உண்மையிலேயே அப்படி திரும்பி ரீகால் பண்ணி செய்ய வச்சுட்டாங்க பாருங்க. நம்மள யார்கிட்டயாவது கையை கொடுத்துடணும், அப்படியே கையை கூட்டிட்டு போயிட்டு நம்ம சானிடைசர் வச்சு கழுவி எப்படிலாம் நம்மளை பண்ண வச்சுட்டாங்க இல்லையா? நம்மளையே மாத்திட்டாங்க. அந்த மாதிரி கொரோனா வச்சு இந்த ஜாதி பிரச்சனை மாதிரி ஆக்கி விட்டாங்க. கொரோனா நீ அங்கே இரு, நான் இங்கே இருக்கிறேன். அது பாஸ்டரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அதே நீ அங்கே இரு, நான் இங்கே இருந்தே ஜபிக்கிறேன், நீ நல்லா இருப்ப, நீ என் கிட்ட மட்டும் வந்துடாத. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை உருவாக்கிட்டதை பார்க்கிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குனிந்து அந்த ஸ்திரீயை சுகம் அளித்ததை நம்ம பார்க்கிறோம். என் ஆண்டவர் சுகம் அளித்ததை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம குனிந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தூக்கி எடுத்தது நம்ம பார்க்கிறோம். இந்த கொரோனா பீரியட்னு எடுத்துக்கிட்டா நிறைய பேர் இந்த கொரோனாக்கு பயந்தே உயிரை மாய்த்து கொண்டவர்களா நிறைய பேர் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இன்னொரு சம்பவத்தை பாருங்க, யோவான் சுவிசேஷத்துல பாருங்க, யோவான் 8:3 பாருங்க ஒரு சம்பவத்துல இருக்கு. யோவான் சுவிசேஷத்துல 8ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவத்தை பாருங்க. அங்கேயும் ஆண்டவர் குனிந்து ஒரு செயலை செய்கிறத பார்க்கிறோம். குனிந்து செய்கிற செயலினால ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை காப்பாற்றப்பட்டது, ஒரு பெண்ணுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது அந்த இடத்துல பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஒண்ணு இல்ல, ஒரு விபச்சாரம் உள்ள ஸ்திரீயை கொண்டு வராங்க, அவர் முன்னாடி நிறுத்துறாங்க. வேதப்பாரர்கள் பரிசு, அவர் கொண்டு வந்தது வேற யாரும் இல்ல, வேதப்பாரர்கள், பரிசேயர்கள், பெரிய பெரிய ஆட்கள், ஜாம்பவான்கள், இல்ல எல்லாரும் சேர்ந்து, சிறுவர்கள் பெரியவர்கள் எல்லாரும் சேர்ந்து விபச்சாரம் உள்ள ஸ்திரீயை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்துறாங்க. அவர்கள் சொல்றாங்க, ஆண்டவரை டெஸ்ட் பண்றதுக்காக அவங்க கேட்கிறாங்க, மோசே சொன்ன கோட்பாடின்படி இவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கீழே அவர் தரையில எழுதினார் என்று நம்ம பார்க்கிறோம். கீழே எழுதினார், அவர் வரைந்தார் இல்ல, அவர் கீழே தரையில எழுதி கொண்டிருக்கிறார். எல்லாம் ஆரவரிக்கிறாங்க, ஆண்டவரே நீ என்ன செய்ய போறீங்க, ஆண்டவரே நீ என்ன சொல்ல போறீங்க? குனிந்து தரையில எழுதினதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஒரு டிபேட் ஒண்ணு போயிட்டு இருக்குது. குனிந்து தரையில அப்படி என்னதான் அவர் எழுதினாரு? ஏன்னா அங்க வரைந்தார் இல்ல, சும்மா கிண்டினார் இல்ல, எழுதினார் அப்படின்னு இருக்குது வசனம். ஹல்லேலூயா. அவர் என்னதான் எழுதியிருப்பாரு? அப்படி ஒரு வசனம் பாருங்க, அவர் என்னதான் எழுதியிருப்பாரு அவர் அப்படின்ற பார்த்தா, எரேமியா 17:13. உம்மை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்படுவார்கள், அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீர். திருப்பி படிங்க, இஸ்ரவேலின் நம்பிக்கையா இருக்கிற கர்த்தாவே, உம்மை விட்டு விலகுகிறவர்கள் யாவரும் வெட்கப்படுவார்கள். கர்த்தரை விட்டு விலகுகிறவர்கள் அசிங்கப்படுவார்கள், வெட்கப்படுவார்கள். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகுகிறவர்கள் அசிங்கப்படுவார்கள். எப்படி அவர்கள் அசிங்கப்படுவார்கள்? அடுத்தது, கர்த்தரை விட்டு விலகி போனபடியால் உம்மை விட்டு அகன்று போகிறவர்களின் பெயர், உம்மை விட்டு அகன்று போகிறவர்களுடைய பெயர் புழுதியில் எழுதப்படும். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் இப்ப தரையில என்ன எழுதியிருப்பார்? பசுத்தவான்கள் சொல்றாங்க, சரித்திரம் சொல்லுகிறது, என்ன எழுதியிருப்பார்? இன்னும் நிறைய வசனங்கள் அதுக்கு கோட்பாடு பண்றாங்க. அதுக்கு கீழே என்ன அவர் எழுதியிருப்பார்? அவன் தப்பு பண்ணானோ எல்லாரும் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படும் சொல்லியிருக்காருல ஆண்டவர். இங்க என்ன சொல்றாரு? தப்பு பண்றவன் பேரு புழுதியிலே எழுதப்படும் என்று சொல்லுகிறாரு. நல்லவர்கள் பேர்லாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் கெட்டவர்கள், அவமானப்படுத்த, அதாவது வெக்கப்பட்டு போக வேண்டியவர்கள் எல்லாம், அவர்கள் தப்பு செய்தவர்கள் எல்லாருடைய பேரும்
புழுதியிலே அவர் எழுதுகிறார். ஹல்லேலூயா. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. ஃப்ரண்ட்ல வேத பாரகர் நிற்கிறாங்க, பரிசேயர் நிற்கிறாங்க, இவனை கல்லெறிய வேண்டும், இவரை கல்லெறிய வேண்டும் என்றாங்க. நிமிர்ந்து ஒரு பார்வை பார்த்தாரு. உங்களில் பாவம் இல்லாதவர்கள் எவர்களோ அவர்கள் முதலில் கல்லெறிகள் சொல்லிட்டு அவர்கள் பேர்களை எழுதியிருப்பாரு. நீங்க அசம் பண்ணி பாருங்க. கீழே எழுதுறாரு, ஒரு தப்பு பண்ணிட்டு முன்னாடி நிக்கிறாங்க, ஒரு தரையில பேர் எழுதுறாரு. எட்டி பார்த்திருப்பான், பேர் என் பேரு, ஓடு. ஹல்லேலூயா. பாவம் பண்ணாதவன் எவன்? எல்லாம் சுத்தி பாவிகளா பண்ணிட்டு அந்த ஸ்திரீயை குறை சொல்லிக்கிட்டு அங்க வந்து நிக்கிறத பாக்குறோம். என் பேர் அவர் எழுதிட போறாரு, என் பேர் எழுத போறாரு. நல்லா பாருங்க, அந்த வசனத்துல படிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் குனிந்து போயிட்டே இருக்கிறாரு. நிமிர்ந்து அவர் பாக்குறாரு, அந்த பெண்ணும் அவரும் மட்டும்தான் இருக்கிறாங்க. இப்ப அந்த பெண் பாவம் செய்த ஸ்திரீ தான். ஆனால் கர்த்தர் முன் வந்து நின்னுட்டா. கர்த்தர் முன்ன நின்னுட்ட உடனே அவர் கர்த்தருக்கு முன் நிக்கிறதுக்கு தகுதி உள்ளவளாக அந்த விபச்சார ஸ்திரீ மாறிவிட்டால் சுத்தி இருந்தவர்கள் எல்லாம் ஓடி போயிட்டாருங்க. ஹல்லேலூயா. அவர்களை சுத்தி இருந்தவர்கள் எல்லாம் அங்கிருந்து அகன்று போயிட்டதை பார்க்க குனிந்து எழுதினது அவருடைய வாழ்க்கையை மீட்கும்படியாக. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்ம வயலட்டாரன் அம்மா அவர்கள் குறித்து கூட நம்ம நிறைய பார்க்கிறோம், நம்ம படிக்கிறோம். அவர்கள் சொல்லுவாங்க, அவர்கிட்ட யாராவது வந்து பேசுவாங்க, ஏதாவது அம்மா என்கிட்ட இப்படிமா அப்படிமா அப்படின்னு சொல்லி பேசும்போது அவங்க கிளீனாக புட்டு வச்சிருவாங்களாம். நீ மனசில் என்ன நினைக்கிற, நீ இந்த மாதிரி ஃப்ராடு பண்ணிட்டு என் முன்னாடி வந்து நிற்கிற அப்படின்னு சொல்லி அந்த தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் ஏற்கனவே அவர்கிட்ட பேசுகிறத அவங்ககிட்ட சொல்லுவாங்க அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், படிச்சிருக்கிறோம், எழுதியிருக்கிறத நம்ம படிச்சிருக்கிறோம். நம்ம பல பேர் இங்கே நேரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர்கிட்ட பேசுறதுக்கே பயப்படுவாங்க. எப்போ ஒன்று வந்து கர்த்தர் வெளிப்படுத்துகிறாரு, கர்த்தருடைய ஆவி அவர்களோடு இருக்குது, அவரை பற்றி சொல்லுகிறாருன்னு சொல்லும் போது தப்ப கண்டுபிடிச்சிட போறாங்கன்னு சொல்லி ஓடி போய் மறைகிறவங்க நிறைய பேர். வயலட்டாரமா முன்னாடி நிக்கிறதுக்கு நிறைய பேர் யோசனை செய்த நாட்கள்லாம் உண்டு. இங்க பழைய ஆட்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அவர்கள் முன்னாடி யாரும் நிக்க மாட்டாங்க. ஏன்னா கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் அவங்க. கர்த்தர் அவர்களுக்கு உணர்த்துறாரு எல்லாம் யார் யார் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறாங்கன்னு. அவன் என்னென்ன ஃப்ராடு பண்ணிட்டு வந்து முன்னாடி நிக்கிறான், ஒண்ணுமே தெரியாத மாதிரி கிட்ட, தம்பி நீ இதெல்லாம் பண்ணிடுதானே இங்க வந்த அவன் ஏன் நிக்க போறான், ஓடிடுமா. அதுதான் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தரையில எழுதுவேன், என் பேர் எழுதிட போறான், என் பேர் எழுதிட போறான்னு அங்கிருந்து ஓடினதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்னும் நிறைய சம்பவங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆழத்திலிருந்து தூக்கி எடுத்தவர்களை நம்ம பார்க்கிறோம். சப்பானியா இருந்தவனை கூட குனிந்து தூக்கி அவனை காப்பாற்றினது அந்த இடத்துல பார்க்கிறோம். அவன் தாயின் வயிற்றிலிருந்தே அவன் சப்பானியா இருந்தான். அவங்ககிட்ட பேதுரு சொல்றாரு, வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் குனிந்து செய்கிற செயல்னால குனிந்து அவன் கரங்களை தூக்கி விட்ட உடனே அவன் வெளியே போல ஆண்டவருடைய ஆலயத்தை நின்று குதித்து எழுந்து நின்று குதித்து ஆலயத்துக்குள்ள போய் சந்தோஷமா இருந்ததை நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. குனிந்து தூக்கி என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பல அற்புதங்கள், ரட்சிப்பையும் அதிசயங்கள் நம்ம செய்திருக்கிறத பார்க்கிறோம். யோனாவை ஆழத்துல தான் வச்சாரு. நெருக்குகிறது, ஆழம் என்ன நெருக்கிறது, கடல் பாசி என்னை சுற்றி கொண்டது நெருக்கிறது. எப்படி தாவீதுக்கு அந்த பிரச்சனை இருந்ததோ அதே பிரச்சனையில தான் யோனாவும் இருந்தா. யோனாவு திமிங்கலத்தை அடியில ஒரு மீனை கட்டளையிட்டாரு. அந்த மீன் அவனை விழுங்கி ஆழத்துல நடுவுல கொண்டு போன வசனங்களை நீ படிச்சு பார்த்து, நேரம் இல்லாதனால அப்படியே சொல்றேன், அந்த வசனங்களை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். எப்படி தாவீதை கர்த்தர் வழி நடத்தினாரோ அதே பிரச்சனை தான் இருக்கும். ஆழத்துல இருக்கிற பிரச்சனையில இருக்கிற கடல் பாசி என்னை நெருக்குகிறது, என்னை சுற்றி நெருக்குகிறதுன்னு சொல்லி 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 என் ஆண்டவர் அப்போ ஆழத்திலையும் ஒரு அதிசயத்தை வச்சாரு பாருங்க. மீன் வயிற்றுல நீ உட்கார்ந்துரு, 3வது நாள் ஒரு ரட்சிப்பை அவனுக்கு கொடுத்ததை நம்ம பார்க்கிறோம். அவனை சோதித்தது அவனுக்கு ரட்சிப்பை கொடுக்கும்படி தூக்கி மறுபடியும் எடுத்து அதே நினைவுக்கு போ, நீ அங்க போய் பிரசங்கம் பண்ணு, அங்க இருக்கிறவங்க எல்லாம் ரட்சிக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நிலைமையை மாற்றி போட அவர் வல்லவராக இருக்கிறார். டாக்டர் என்ன வேணா சொல்லட்டும், முடியாது, இப்படி ஆயிடும் அப்படி ஆயிடும், கர்த்தருக்கு மட்டும் முதலிடம் கொடுப்போம், கர்த்தருக்கு மட்டும் முதலிடம் கொடுப்போம். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தூக்கி எடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா சொல்லுங்களேன். நம்புறவர்கள் அல்லே சொல்லுங்களேன். என்ன வியாதி வேணா வரட்டுங்க, என்ன வியாதி வேணா, இதெல்லாம் சுகப்படுத்துவார் ஆண்டவர், இதெல்லாம் சுகப்படுத்துவார் ஆண்டவர். சொல்லுங்க, நம்பிக்கை உள்ளவர்கள் சொல்லுங்க, நம்பிக்கை உள்ளவர் சொல்லுங்க. நான் எனக்கு தேவையில்லாத ஒரு மாதிரி வியாதிகள்லாம் என்னிடத்துல இருக்குது, கடன் பிரச்சனைனால கழுத்து வரைக்கும் இருக்குது, கடன் பிரச்சனை கழுத்து வரைக்கும் இருக்குது. எந்த பிரச்சனைக்கும் தீர்வு இருக்குங்க, எந்த பிரச்சனைக்கும் நான் சொல்றேன், எந்த பிரச்சனைக்கும் சாவு ஒரு தீர்வு ஆகாது. உயிரை மாற்றிக் கொள்வது கோழத்தனங்க, கோழத்தனம். மற்றவர்கள் பத்தி கவலைப்படாம, யாரை பத்தியும் கவலைப்படாம எக்கெடுக்கட்டு போனா என்ன கண்ணன்னு சொல்லிட்டு நீ மட்டும் போயிடணும்னு நினைக்கிறது எந்த விதத்துல நியாயம்?
பேசி தீர்க்க முடியாத விஷயம்னு இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. என் ஆண்டவர் செய்யறது செயலை நமக்கு நிச்சயமா கர்த்தரிடத்துல இருந்து நம்ம ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் வந்து மன அமைதியும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாதுன்ற விஷயம் எதுவுமே இல்லை. என் ஆண்டவர் சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆழத்திலிருந்து தூக்கம் அவருக்கு இல்லாத பிரச்சனையா நமக்கு இருந்துச்சு, யோபுக்கு இல்லாத பிரச்சனையா நமக்கு இருந்துச்சு. எல்லாத்தையும் புடிங்கிட்டார் ஆண்டவர். என்னிடத்துல எல்லாம் பெற்றார். ஆண்டவரை நிந்திக்கல. உடனே 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 எந்த கட்ஸ் இருக்கும்னு அந்த பாஸ்டர் கேட்டார் பாருங்க. அதே வார்த்தையை தவறா நினைக்காதீங்க. நான் கேட்கிறேன், எந்த தைரியத்துல நம்ம சொல்றோம் என் ஆண்டவர் என்னை கைவிட்டார் என்ற வார்த்தையை நம்ம எப்படி சொல்றோம்? நான் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்க மாட்டேன், நான் கர்த்தருடைய நேரத்துக்கு கர்த்தருக்கு கொடுக்க மாட்டேன். ஆனா எனக்கு சோதனை வந்தவனே, நான் யாருக்கு என்ன தீங்கு செஞ்சேன், நான் யாருக்கு என்ன துரோகம் பண்ணேன், எல்லாருக்கும் நான் நல்லதுன்னு நினைச்சேன். எப்ப நினைச்சேன்? ஆமா, எல்லாம் நல்லதா நினைச்சேன். ஆனா ஆண்டவருக்கு நீ காரியத்தை கொடுத்தியா? ஆண்டவருடைய நேரத்தை ஆண்டவருக்கு கொடுத்துட்டு நீ தைரியமா கேளு, ஏன் என்ன கைவிட்டீர்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி கேட்டார், என் தேவனே என் தேவனே ஏன் என்ன கைவிட்டீர்னு கேட்டாரு. தகுதி உள்ள ஆளு கேட்டாரு, ஆண்டவரை நோக்கி கேட்டாரு. ஆண்டவர் ரட்சிப்பை கொடுத்தாரு. அது நீதி, ஆண்டவர் செய்த கோட்பாடு, அது ஆண்டவருடைய திட்டவட்டம். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட இன்னும் நெருங்கி கேட்கும் போது என் ஆண்டவர் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க எவ்வளவு ஆழத்துக்கு வேணா போ, அங்க இருந்து உன்னை தூக்கி எடுப்பேன் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உறுதியாக இன்னைக்கு சொல்லுகிறார். நீங்க நம்பி போங்க, நீங்க நம்பி போங்க. நீங்க எந்த விதமும் மனசை நீங்க எதுலயும் அலச விட்டுறாதீங்க, எதுலயும் போறாங்க. கொஞ்சமாவது செய்வாரா செய்வாரா காலை தூக்கி வைங்க, என் ஆண்டவர் மீதி எல்லாம் அவர் பார்த்துக்குவாரு. ஆலயத்துக்குள்ள காலத்துக்கு வைங்க. இல்லையா அந்தரங்கத்துள்ள பிதாவை நோக்கி கூப்பிடுங்க. நான் சொல்றது, நான் இன்னொன்னு சொல்லணும்னு நினைச்சேன். நான் எப்பவுமே நான் வந்து 60+ நான் யாருமே சொல்லவே இல்லை. 60 வயசுக்கு மேல உள்ளவர்களை பற்றி நான் பேச மாட்டேன். ஏன்னா அவர்களுக்கு 1008 பலவீனம் இருக்கும், கூட்டிட்டு வர்றதுக்கு ஆள் இருக்காது, சபைக்கு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், வாஞ்சை இருக்கும், சபைக்கு போகணும். ஆனா அவங்களை கூட்டிட்டு வர்றதுக்கு ஆள் இருக்காது. ஸோ அவங்கள பத்தி நான் இந்த இப்போ இவ்வளோ நேரம் நான் பேசினேன்ல, ஃபர்ஸ்ட் நான் பேசினேன்ல, அது எதுவுமே அந்த 60 வயசுக்கு மேல உள்ளவர்களுக்கு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அவர்களுக்கு தெரியும், அவளுக்கு தெரியும் என்னென்ன பண்ணணும், ஆண்டவருக்கு எப்படி முதலிடம் கொடுக்கணும்னு சொல்லி. பேரின்ப ஜமால் இருக்கிற மக்களுக்கு அந்த 60 வயசுக்கு மேல உள்ளவங்களுக்கு தெரியும். நான் 60க்கு கீழே உள்ளவங்களை தான் சொல்றேன். நம்ம ஏன் வர முடியல ஆலயத்துக்கு? நம்மளையா வர முடியல? ஆண்டவர்கிட்ட நீங்க அற்புதத்தையும் அதிசயத்தையும் கேட்கணும்னா ஒரே தகுதி, அவருக்கு முதலிடம் கொடுப்பது மட்டும்தான். விசுவாசிக்கிறேங்க. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லி கொடுக்கிறாரு, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி எடுத்துக்கிறார், எளியவனை குப்பையிலிருந்து. இது சொல்றது யாரு? அரசன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அரசன் சொல்லுகிற வார்த்தை, என்னை சிறியவனை குப்பையிலிருந்து எடுத்து, சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறான். எவ்வளவு தாழ்த்துக்கிறார் பாருங்க. இன்னைக்கு நீ குப்பையில இருக்கிறேன்னு சொன்னா யாராவது ஒத்துக்குமா? நம்ம ஒருத்தர் கூட ஒத்துக்க மாட்டேன். நான் என்ன குப்பையில, நான் புழுதியிலையா அப்படின்னு சில பேர் வந்து ஒரு வார்த்தையிலேயே நிறைய பேர் கோச்சிக்கிட்டு நான் இனிமேல் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவங்களாம் இருக்கிறாங்க. அவங்களாம் பிழைப்புக்காக அப்படின்னு ஒரு வார்த்தையை வச்சு நிறைய பேர் யோசிச்சுட்டு என்ன போய் பிழைப்புறதுக்கு வந்தனா, நான் யார் தெரியுமா? கர்த்தர் தான் அவர்களை ஆசீர்வதிக்கணும், கர்த்தர் தான் அவர்களை வழி நடத்தணும். ஆனா அவர் அரசன் சொல்லுகிற வார்த்தை பாருங்களேன், அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் என்று அவர் சொல்லுகிறார் பாருங்க. அவர் இருமையிலிருந்து மேல தூக்குறத பாருங்க. சங்கீதக்காரன் சொல்லுகிறார் பாருங்க, சங்கீதம் 69:14 வசனம். சங்கீதம் 69:14. சேற்றினின்று என்னை தூக்கிவிடும், சேற்றிலிருந்து என்னை தூக்கிவிடும், என்னை பகைக்கிறவன் என்றும் நிலையாத ஜனத்தினின்றும் நான் நீங்கும்படி செய்யும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் அமிழ்ந்து போகாதபடிக்கு சேற்றிலிருந்து என்னை தூக்கிவிடும். ஹல்லேலூயா. அமிழ்ந்து போனவர்களை இன்றைக்கு சேற்றிலிருந்து அவர் தூக்கி எடுத்திருக்கிறார் என்ற ஒரு நிச்சய நம்பிக்கையோட இன்னைக்கு நம்ம கடந்து செல்லுவோம். இன்னைக்கு பிரச்சனையிலிருந்து எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, நிச்சயமாக கர்த்தர் அந்த இடத்துல இருந்து தூக்கி எடுத்திருக்கிறார் என்ற முழு நம்பிக்கையோட போவோம். இன்னும் 2 வசனம் பாருங்க. நம்மளுக்கு இந்த வாரம் முழுதும் நீங்க நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய வசனம் என்னவென்றால் 30:1, சங்கீதம் 30:1. சீக்கிரம் படிச்சிருங்க. அந்த 2 வசனத்தையும் படிங்க. என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன். ஹல்லேலூயா. 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 நன்றியோட
நன்றியோட சத்தம் போட்டு மறுபடியும் வசனிங்க. இன்னும் வசனம் வாசிங்க பிரதர், அந்த வசனத்தை வாசிங்க பிரதர். நான் நன்றியோடு போற்றுவேன், என்னை கை தூக்கி எடுத்ததினால் நான் நன்றியோடு போற்றுவேன். மறுபடியும் வாசிங்க பிரதர். கர்த்தாவே, கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல், சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல். அது எப்படி வார்த்தை பாருங்க, என்னை மேற்கொண்டுட்டு அவன் என்னை பார்த்து சிரிக்காம, நீர் என்னை கை தூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன், நான் உம்மை போற்றுவேன், வாழ்நாள் முழுவதும் உம்மை போற்றுவேன். நான் இருக்கும் வரை, என் உடலில உயிர் இருக்கும் வரை, நீர் எனக்கு நாட்கள் தரும் வரை என் ஆண்டவரை நான் போற்றுவேன். ஏன்? என்னை கை தூக்கி நீர் எடுத்திருக்கிறீர். ஹல்லேலூயா. சொன்ன வார்த்தை பாருங்க, சத்துரு என்னை மகிழ ஒட்டாமல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை கை தூக்கி அவர் எடுத்திருக்கிறதை பார்க்கிறோம். அதே இது 42 படிங்க. 42. பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து, இப்ப பாருங்க, என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி இருக்கிறார் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. உளையான சேற்றிலிருந்து என்னை எடுத்து எங்க கொண்டு போறாரு பாருங்க. எங்க இருந்து எங்க கொண்டு போறாரு. என் ஆண்டவரால முடியுமா முடியாதா? அது நான் முழு நம்பிக்கையா சொல்றேன், என் ஆண்டவரால முடியும். என் ஆண்டவரால கூடாத காரியம் எதுவும் இல்லை, எதுவும் இல்லை. என் ஆண்டவரால கூடாத காரியம் எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா. யாரையானாலும் சரி, புழுதியில இருந்தாலும் சரி, குப்பையில இருந்தாலும் சரி, அவனை கூட உயர்த்தி கண்மலையின் மேல வைத்து அழக பார்க்கிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. உயர்த்த அவர் வல்லவரா இருக்கிற இயேசு கிறிஸ்து. எந்த சிந்தனைக்கு போக வேண்டாங்க. இந்த பேர்மை ஜெபாலய மக்கள், இன்றைக்கு என்னுடைய வார்த்தையை கேட்ட இந்த மக்கள், பிடிச்சு கேட்டீங்களோ பிடிக்காம கேட்டீங்களோ எனக்கு தெரியாது. ஹல்லேலூயா. என் மீது பாசம் உங்களுக்கு எல்லாம் இருக்கும் நான் நம்புறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை விட என் ஆண்டவர் மேல உங்களுக்கு பற்றுதலும் பாசமும் அதிகம் இருக்குது. உங்களை முழுமையா நான் நம்புகிறேன். எல்லாரும் கர்த்தரை பின்பற்றி வந்து ஆதியிலிருந்து கர்த்தருடைய நாமத்தை பின்பற்றி வந்து கொண்டிருக்கிறீர்கள். கொஞ்சம் இடையில கொஞ்சம் சோர்வு இருக்கலாம். இனி வேண்டாம். அந்த சோர்வுக்கு நீங்க இடம் கொடுக்காதீங்க. வாங்க, சேர்ந்து ஆராதிக்கலாம், சேர்ந்து கர்த்தரை உயர்த்தலாம், இந்த பகுதியை நல்லா உயர்த்தலாம். இந்த பகுதியிலிருந்து நம்ம எத்தனை பேரும் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறீர்கள் என்ற வார்த்தையின்படி அவ்வளவு பேர் சத்துருக்கள் முன்பாக நம்ம எல்லாம் உயர்ந்திருக்கலாம். வாங்க ஜெபிக்கலாம், கர்த்தரை உயர்த்தலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உங்களை இன்னைக்கு அழைக்கிறார். படு குடியிலிருந்து உங்களை தூக்கி எடுத்திருக்கிற என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறார். அப்படியே கண்களை மூடலாமா? இது வெறும் வார்த்தைன்னு எடுத்தா இது வெறும் வார்த்தை. இது ஆண்டவருடைய வார்த்தைன்னு கேட்டா இன்றையிலிருந்து, இந்த நிமிஷத்திலிருந்து உங்க மனசுல அது கிரிய செய்யும். நான் ஆணித்தரமா சொல்லுகிறேன், உங்க மனசுல அது கிரிய செய்யும். என் ஆண்டவர் உங்களை தூக்கி எடுத்தது உண்மையானால், இனி குறை காலம், இனி எவ்வளவு நாள் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிறாரோ அந்த நாள் முதற்கொண்டு வசனம் சொல்லுகிறது, மனுஷன் வாழ்நாள் குறுகினவன் என்று சொல்லுகிறது. நாட்கள் பொல்லாதவின் ஆனபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்து என்று சொல்லுகிறது. காலம் இருக்கும் போதே நம்ம தூற்றிக்கொள்வது நல்லது. காலம் இல்லாம வசனம் கிடைக்காத பஞ்சகாலம் வரும் என்று சொல்லுகிறது. அந்த கிறிஸ்து ஆவி நிச்சயமாக நம்மளை 7 வருஷம் அரசாட்சி செய்ய போகிறது என்று வசனம் சொல்லுகிறது. வசனம் கிடைக்க கூடாத காலம் வரக்கூடாது சொல்லுகிறது. அது இருக்கும் போதே உலகத்துல சொல்றாங்க, காற்றுள்ளும் போதே தூற்றிக்கொள் என்று சொல்றாங்க. நேரம் இருக்கும் போதே கர்த்தரை பற்றி கொள்ளுவோமே. வேற என்ன வேணும் நம்மளுடைய வாழ்க்கையில? வேற என்ன வேணும்? எதுவுமே என் ஆண்டவருடைய சமூகத்தை தவிர வேற நீங்க எதை சொன்னாலும் அது முக்கியம் இல்ல. என் ஆண்டவருடைய சமூகம் மட்டும்தான் முக்கியம். வேற எந்த ஃபங்க்ஷனுக்கு போறேன், அதை போறேன், இதை போறேன், ஞாயிற்றுக்கிழமை கூட பிறந்த தம்பி ஃபங்க்ஷன் வச்சா கூட தயவு செய்து போகாதீங்க. ஆலயத்துக்கு வாங்க, கல்யாணத்தை சிறப்பா நடத்துவார் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அது என்ன ஃபங்க்ஷனா இருந்தாலும் சரி, ஆலயத்தை மட்டும் தவற விடாதீங்க. ஹல்லேலூயா. உடம்பு சரியில்லாம வீட்டுல படுத்து கிடக்கிறவங்களை கேளுங்க. 1 மாசம் படுத்து கிடக்கிற, 2 மாசம் படுத்து கிடக்கிறவங்களை கேளுங்க. ஆலயத்துக்கு போகணும் துடிக்கிறத பாருங்க. ஆனா நல்லா இருக்கிற நாம சர்ச்சுக்கு வராம வேற இடத்துக்கு போறது எந்த விதத்துல நியாயம்? கரெக்டான டைம்ல என் ஆண்டவரை துதிக்கும் போது கர்த்தர் இடத்துல கேளுங்க, உரிமையோடு கேளுங்க. கர்த்தாவே இந்த ஆசீர்வாதத்தை எனக்கு தாங்க, கடன்கள் இருந்து என்ன விடுவீங்கன்னு கேளுங்க. என் ஆண்டவர் நிச்சயம் செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார். என் ஆண்டவர் அழைக்கிறார். ஹல்லேலூயா. துன்ப நேரத்திலும் அப்படியே எழும்பலாமா?
அப்படியே எழும்பலாமா? 2 நிமிஷம். எத்துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்களிப்பா, எத்துன்ப நேரத்திலும் ஆறுதல் உனக்களிப்பா, என்று உணர்ந்து நீயும் இயேசுவை நோக்கினா எல்லை இல்லா இன்பம் பெற்றிடுவார். என்று உணர்ந்து நீயும் இயேசுவை நோக்கினா எல்லை இல்லா இன்பம் பெற்றிடுவார். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், ஆவலாய் உன்னை தம் கரத்திலேந்தி இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். கண்ணீரெல்லாம் துடைப்பா, கண்மணி போல் காப்பா. உணர்ந்து நீங்க பாடுவீங்களா? உணர்ந்து நீங்க பாடுவீங்களா? இருதயத்தின் ஆழத்திலிருந்து என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட ஒரே ஒரு பர்சன் கூட நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை இல்லாம முழுவதுமாய் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்பி என் ஆண்டவர் என்னை குனிந்து என் கண்ணீரை துடைக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை நீங்கள் உள்ளுக்குள்ள உணர்ந்து நீங்க பாடுவீங்களா? கண்ணீரெல்லாம் துடைப்பா, கண்மணி போல் காப்பா, கண்ணீரெல்லாம் துடைப்பா, கண்மணி போல் காப்பா. கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடுவார். கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடுவார். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், காவலாய் உன்னை தம் கரத்திலேந்தி இயேசு அழைக்கிறார், ஆவலாய் உன்னை தம் கரத்திலேந்தி இயேசு அழைக்கிறார். சோர்வடையும் நேரம், சோர்வடையும் நேரத்தில் பலன் உனக்களிப்பா, சோர்வடையும் நேரத்தில் ஹல்லேலூயா பலன் உனக்களிப்பா, அவர் உன் வெளிச்சம் ரட்சிப்பும் ஆனதா, தாமதமின்றி வந்திடுவாய். அவர் உன் வெளிச்சம் ரட்சிப்பும் ஆனதா, தாமதமின்றி வந்திடுவாய். ஒரே ஒரு வார்த்தை, அவர் உன் ரட்சிப்பும் ஆனதால் தாமதமின்றி நீ வந்திடுவாய். நீ தாமதிக்காத, இனியும் காலம் செல்லாது, நீ தாமதிக்காத. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ வந்துரு, இன்னைக்கே வந்துரு, இன்னைக்கே வந்துரு, ஆண்டவர்களை வந்துருன்னு சொல்லி என் ஆண்டவர் அழைக்கிறார், உங்களை அழைக்கிறார். இயேசு உங்களை அழைக்கிறார். உன் கண்ணீரை துடைக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இது வெறும் வார்த்தையாக தயவு செய்து எப்பவுமே கேட்டு கேட்டு நான் நிறைய வாட்டி கேட்டிருக்கேன் மட்டும் தயவு செய்து நினைக்காதீங்க. இன்றைக்கு நீ புதிதாக பிறக்கப்படுவாய். நீ உண்மையிலே சொல்ற, நீங்க புதிதாக பிறக்கப்படுவாய். நீ புதிதாக பிறந்திருக்கிறாய். உன் மனதளவிலே நீ புதிதாக பிறந்திருக்கிறாய். உன் பாவம் உன்னை விட்டு நீங்கி இருக்கிறது. நீ கர்த்தருடைய பிள்ளை ஆயிருக்கிறார். நீ முடிவு எடுத்திருக்கிற, அடுத்த வாரத்திலிருந்து நான் கர்த்தருக்கு முதலிடம் கொடுப்பேன். நாளையிலிருந்து, இன்னையிலிருந்து, இந்த நிமிஷத்திலிருந்து நான் கர்த்தருக்கு முதலிடம் கொடுப்பேன் என்று நீ முடிவு எடுத்திருக்கிறாய். கர்த்தர் அதை பார்த்திருக்கிறார். கர்த்தர் அதை அங்கீகரிக்கிறார். உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். என் ஆண்டவர் உன்னை தூக்கி எடுக்க போகிறார். படுகுழியில நீ இருந்தாலும் அங்க இருந்து உன்னை தூக்கி எடுத்து அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா.
உங்க கிருபை மேலானது ஆண்டவரே, உம்முடைய இரக்கம் மேலானது ஆண்டவரே, உம்முடைய அன்பு அதை விட மேலானது ஆண்டவரே. உங்க கிருபை, உங்க அன்பு ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே இம்மட்டும் நடத்தினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்பொழுதுதான் இந்த மாதத்தை தொடங்கினோம் ஆண்டவரே, 4வது வாரத்தில் வந்திருக்கிறோம். இதுவரைக்கும் உடைய கிருபை எங்களை தாங்கினதற்காய், ஏந்தினதற்காய், சுமந்ததற்காய், எங்களை தப்புவித்ததற்காய், எங்களை கனப்படுத்தினதற்காய், எங்களை காப்பாற்றினதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீங்க எங்களை குனிந்து தூக்கி விட்டதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. இருதயத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா, இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே நீங்க குனிந்து தூக்கி விட்டதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றியை தவிர எங்களுக்கு ஒன்று இல்லை ஆண்டவரே. நன்றியை தவிர வேறு ஒன்று இல்லை ஆண்டவரே. எங்க கிட்ட கொடுக்க ஒன்று இல்லை ஆண்டவரே. எங்களை தவிர ஒன்று இல்லை ஆண்டவரே. எங்களையே உம்முடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இனி நாங்கள் திருந்தி உம்முடைய சமூகத்துல ஒவ்வொரு நாளும் ஓடி வந்து உம்மை ஏற்றுக்கொண்டு உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, வந்தவர்களை ஆண்டவரே வந்த வண்ணமாய் அல்ல, ஒரு சமாதானத்தோடு எங்களை அனுப்புங்க ஆண்டவரே. ஒரு விஷயம் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இதற்கு நாங்கள் தடையா இராதபடிக்கு ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதத்தோடு, சந்தோஷத்தோடு, சமாதானத்தோடு நீங்க அனுப்பும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய வார்த்தை எங்களை தேற்றட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய வார்த்தை எங்களை தேற்றட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய வார்த்தைகளை நடத்தட்டும் ஆண்டவரே. இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே குனிந்து நீங்கள் தூக்கிவிட்ட கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்படியே எங்களை நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். வார்த்தையை கொடுத்த உம்முடைய மகன் நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அங்கள் ஆய்த்து சொன்ன வார்த்தை நீர் கர்த்தர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. இருதயங்கள், எண்ணங்களை, ஏக்கங்களை கர்த்தர் நிறைவேற்றும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு எடுத்து பயன்படுத்துவீராக. புதிய தாளந்துகளை தருவீராக, புதிய தரிசனங்களை தருவீராக. கர்த்தாவே, இன்னும் எடுத்து பயன்படுத்துவீராக. உமக்கு ஸ்தோத்திரம். பலப்படுத்துவீராக. வந்தவர்களை ஆசீர்வதிங்க. நியாயமாய் தடைப்பட்ட மக்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. பலவீனமாய் இருக்கிற மக்களை கர்த்தர் பலப்படுத்துவீராக. பலவீனங்கள் மாறுவதாக இயேசுவின் நாமத்திலே. சாயந்திரம் நாங்கள் வந்து சந்திக்கிற வரைக்கும் உம்முடைய கிருபை எங்களை தாங்கட்டும் ஆண்டவரே. ஈவினிங் நடக்க போகுதானே ஆண்டவரே, அந்த மண்டாட்டு ஜெபத்துல ஆண்டவரே நாங்கள் மண்டாட இருக்கிறோம், கண்ணீர் விட இருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் அதை ஏற்று அங்கீகரித்து பலவீனங்களை மாற்றி நல்ல சுகம், பலன், ஆரோக்கியம், கடன் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மாற்றி எங்களுக்கு கிருபையாய் வழிநடத்த போகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்படியே நீங்க செய்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். சமாதானத்தோടെ போய் வாருங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக.